5. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பாகம் 1 முதல் 4 வரை நீங்கள் பார்த்து தேவன் நாமத்தை நிச்சயம் மகிமைப்படுத்தியிருப்பீர்கள். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பாகம் 5 மூலமாகவும் தேவன் எவ்வளவாக அற்புதத்தை செய்கிறார் என்பதை பார்த்து தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியினால் அவருடைய அன்பும் ஒருபோதும் மாறாததாய் இருக்கிறது. அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அவர் அற்புதத்தை செய்து நம் மீது மிகவும் அன்புள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமாக அற்புதத்தை செய்தார் என்பதை அவர்கள் சொல்லும் சாட்சியின் மூலம் கேட்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே உண்டாகட்டும். பரிசுத்த வேதாகமத்தில் 139ஆம் சங்கீதத்தில் இவ்வாறாக ஒரு வசனம் கூறுகிறது: என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்றும் என் தாயின் கருவில் என்னை காப்பாற்றினீர் என்றும் தாவீது ராஜா எவ்வளவு மிக அழகாக எழுதியிருக்கிறார். அந்த வேத வசனத்தின்படியே இப்பொழுதும் ஒரு சாட்சியை நாம் பார்க்க போகிறோம். தாயின் வயிற்றிலேயே மரித்து போன ஒரு சிறு குழந்தையை தேவன் உயிரோடு எழுப்பின காட்சியை இப்பொழுதும் அவர்கள் சொல்லும் சாட்சியின் மூலம் நாம் கேட்டு தேவன் நாமத்தை இப்பொழுது நாம் மகிமைப்படுத்துவோமா? எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே. ஆண்டவர் இந்த சகோதரிக்கு செய்த ஒரு அற்புதத்தை இப்போ என்கிட்ட சொல்றாங்க. இந்த சிறு பிள்ளை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது 7 மாச கர்ப்பம், 7 மாச கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஆஸ்பத்திரியில் போய் பரிசோதித்து இருக்கிறார்கள். குழந்தை 450 கிராம் தான் இருக்குது. கர்ப்பத்திலேயே குழந்தை இறந்து விட்டது. உடனடியாக அந்த குழந்தையை எடுத்துட வேண்டும் என்று டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? உடனே மெட்ராஸில் எங்களுடைய ஜெப மையத்துக்கு 3 வாரம் தொடர்ந்து எங்கள் ஜெப மையத்தில் ஜெபித்திருக்கிறார்கள். 450 கிராம் இருந்த அந்த குழந்தை, செத்து போன குழந்தைக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இறங்கி குழந்தை உயிர் பெற்று 450 கிராமா இருந்தது. 1 கிலோவாக மாறி சுகமான பிரசவமாகி இன்னைக்கு இந்த குழந்தையோடு கூட இங்க நிக்கிறாங்க. அவங்க சொல்ல கேட்போம். சொல்லுங்கம்மா, நடந்தது எல்லாம். கல்யாணம் பண்ணி 14 வருஷம் கழிச்சு ஒரு பையன், 1 வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தேன். இப்போ 14 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அது பிறகு இந்த பையன் உருவானதே தெரியல சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 பையன். முதல் குழந்தை பிறந்து 14 வயசு. இதான் முதல் குழந்தை, முதல் பையன். இவன் பிறந்து 16 வருஷத்துக்கு குழந்தை இல்லை. நல்லா கவனிச்சிருங்க. 16 இந்த பையன் பிறந்து 16 வயசு வரைக்கும், அதாவது 16 ஆண்டு காலம் குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த குழந்தை உருவாயிருக்கிறது. உருவானதே தெரியல சார். உருவானதே தெரியாது. 6-7 மாசம் வரைக்கும் எதுவுமே தெரியல சார். அது பிறகு சென்னைக்கு 3 வாரம் கலந்துக்கிட்டேன் செவ கூட்டத்தில். அதுக்கு முன்னால பரிசோதிக்க போனீங்களா? பரிசோதிச்சேன் சார். ஒண்ணுமே மயக்கம் எதுவுமே வரல சார். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? இறந்துருச்சு, குழந்தை இல்லை, இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இறந்துருச்சு. என்ன வெயிட்? 450 கிராம். 7 மாசம் வரைக்கும் குழந்தை உருவானதே தெரியாது. சுகர் பேஷண்ட் வேற சார், அபாசன் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு சார். சுகர் பேஷண்ட் வேற. 7வது மாசத்துல பரிசோதிக்கும் பொழுது அபாசன் பண்ணிருங்க, இந்த குழந்தை வேணாம், உங்க உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிச்சிருங்க. வயத்துல உள்ள குழந்தை இறந்துருச்சுது. அந்த குழந்தைய எடுக்கலைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து. அது உடனே மெட்ராஸ் பாஸ்டரை போய் பாருங்க, எல்லாம் இதாயின்னு சொல்லிட்டாங்க சார். மெட்ராஸ்ல எத்தனை வாரம் ஜெபித்தீங்க? 3 வாரம் சார். 3 வாரம் மெட்ராஸ்ல ஜெபித்து இருக்கிறார்கள். ஜெபித்த பின்பு செவித்தவுடன் 1 கிலோ. நல்லா கவனிச்சிருங்க. 3 வாரம் ஜெபித்து இருக்கிறாங்க. அந்த 450 கிராம்
உயிர் இல்லாத குழந்தையினுடைய வயத்துல தேவனுடைய அபிஷேகம் இறங்கி உயிரை கொடுத்து விட்டது. உயிரை கொடுத்து அதற்கப்புறம் அது 1 கிலோவாக 3 வாரத்தில் 1 கிலோவாக மாறிடுச்சு. பிள்ளை பிறக்கும் பொழுது 3 கிலோ வெயிட்டாக இருந்திருக்கு. இதை நீங்க அவங்களுடைய சகோதரியா, நீங்க தெளிவா சொல்லுங்க பாப்பா, மற்றவங்க கேட்கட்டும். இவங்களுக்கு 14 வருஷமா முதல்ல ஒரு குழந்தை பிறந்து, அதுக்கப்புறம் 14 வருஷம் வரைக்கும் குழந்தையே இல்லை. இவங்களுக்கு இனி குழந்தை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தடவை இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றக்காக நம்ம பாஸ்டர் கொடுக்குற அந்த ப்ரேயர் ஆயில கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவங்க தம்பி ஒய்ஃபு கொடுத்தப்போ அதுக்கப்புறம் இவங்களுக்கு கன்சீவ் ஆயிருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியல, கன்சீவ் ஆனதும் அவங்களுக்கு தெரியல. நல்லா கவனிச்சிருங்க. 14 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஊழியத்தில் உள்ள ஜெப எண்ணெயை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. ஜெப எண்ணெயை கொடுத்ததுக்கு அப்புறம் கன்சீவ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கன்சீவ் ஆனதும் இவங்களுக்கு தெரியல. ஏதோ வயிறு மட்டும் பெருசாகுதே நினைச்சு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. குழந்தை நீ சுகர் பேஷண்ட்டுமா, குழந்தை ரொம்ப மோசமா இருக்கு, இதை அபார்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வீட்டில் எல்லாரும் அபார்ஷன் பண்ணணுன்ற ஒரே இதோட இருந்தாங்க. இவங்க மட்டும் பிடிவாத, இவங்க அம்மா இவங்கெல்லாம் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண வேண்டாம், கடவுள் இருக்காரு காப்பாற்றுவார் நம்பிக்கையோட இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 7 மாசம் இருக்கிறப்ப எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, எதுவுமே பண்ணவே இல்லை. 7 மாசத்துல பார்த்தாக்கா டாக்டர் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை இறந்து விட்டது என்று டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் இவங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம போய் ஜெபிப்போம் அப்படின்னு மெட்ராஸ்க்கு 3 வாரம் டோக்கன் போட்டு ஜெபிச்சாங்க. அந்த குழந்தை முதல்ல வரும்போது மெட்ராஸ்க்கு வரப்ப 450 கிராம் தான் வயிற்றுல இருந்தது. 3 வாரம் டோக்கன் போட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறம் 1 கிலோவா ஆயிடுச்சு. உயிர் அந்த பிள்ளை வளர்ச்சி அடைஞ்சு 1 கிலோ வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் இப்போ 7 மாசத்துக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கூட குறையலாம், ஏதாவது ஊனமா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு குறை இல்லாம ஆண்டவர் அந்த குழந்தைய நல்லபடியா கொடுத்து கிருபை செய்தார். டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க, மூளை வளர்ச்சி இல்லாம தான் அந்த பிள்ளை பிறக்கும். ஏன்னா செத்து போன குழந்தை, கர்ப்பத்துல செத்து போன குழந்தை, அது எப்படி வர முடியும்? ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வயத்திலேயே அதை வளர்த்து கொடுத்து சுகமான பிரசவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைய இயேசுவிற்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவர் குழந்தை அற்புதமாக மகிமையாக உயிர் வர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவிற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. ஆண்டவர் மகிமையான ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவருடைய சாட்சியை கேட்போம். அந்த சகோதரர் நீங்க வாங்கிக்கிறீங்க. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. நான் கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து வந்திருக்கேங்க. இவர் என்னோடய ஃப்ரெண்டு, குன்னூரில் இருக்கார், நீலகிரி பகுதியில் இருக்கார். இவர் தண்ணி அடித்து 2 லிவர் அவுட் ஆயிடுச்சு. மஞ்சள் காமாலை வேறு இருந்ததுக்கு இவருக்கு தெரியல குடித்தது. அப்போ என்னாச்சு, அங்கே குன்னூரில் ஒரு சகாய மத ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவரும் ஃப்ரெண்டு தாங்க, இவங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சேர்த்துனோடனே என்னாச்சு, இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணாலும் இவரை சுகப்பட முடியாது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னோடனே இவரை கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டாங்க. கோயம்புத்தூர் கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போட்டோடனே அப்போ இவர் கூட இருந்தாங்க. அங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவருக்கு விடுதலை கிடைக்காது, முடிஞ்சு, இவர் எல்லா கண்டிஷன் முடிஞ்சு, ஒரு வாரத்தில் ட்ரெயினில் போட்டுருங்க, இவனால் முடியாது அப்படின்னா. அப்புறம் மறுபடியும் சரி இவங்கெல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணோடனே சரி ஒரு பெட்டில் போடலாம்னு சொல்லி மறுபடியும் பெட்டில் போட்டிருக்காங்க. இவர் கண்ணு மூடி 6 நாள் ஆகிருக்கு. கடைசியில் இவரால் ஒன்றுமே இது பண்ண முடியல. அப்போது இவருக்கு வேண்டி எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கிறிஸ்டோபர் நீங்கள் இங்கே வந்துரு, செந்திலோட கண்டிஷன் ரொம்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இவர் அங்கேருந்து ஆம்புலன்ஸில் தான் கொண்டு வந்து போட்டாங்க. இவங்க ஊரில் இவங்க சொந்தக்கார எல்லாம் என்ன பண்ணாங்க, பையன் முடிஞ்சிருவான், இவங்க அக்கா தங்கச்சி கூட சகோதரன் அவனும் சொல்லியாச்சு, அவனோட கண்டிஷன் முடிஞ்சிருவான், அவன் செத்து போயிடுவான், அதனால் வந்து பாருங்க அப்படின்னு. சரி இப்போ ரொம்ப முடியல,
என்ன பண்ணுறாருன்னு அவனுக்கு தெரியல. அப்படியே ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் பிடுங்கி இழுத்து போட்டான். அப்போ அவனால் என்ன பண்ண முடியல, அவ்வளோதான். கையெல்லாம் சின்ன சாச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் கூட அங்கே நர்ஸாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு டாக்டர்கிட்ட கேட்டவனே கூட முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னாங்க. அப்போ இவனை பார்த்தோன்னே எனக்கு மனசில் ஒரு அழுகை வந்துருச்சு. அப்போ அழுந்து சரி அங்கேயே ஜெபம் பண்ணிவிட்டு, சரி நான் உன்னால் வர முடியாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இங்கே ரெண்டு டைம் நான் வந்திருக்கேன். நானும் ஒய்ஃபு யூஜன் பிரதர் கூட நான் இங்கே வந்திருக்கேங்க. வந்து ஐயாவோட ப்ரேயரில் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. போன 20ஆம் தேதி நான் இங்கே வந்திருந்தேன் இவருக்கு வேண்டி. அப்போ அந்த இடத்துல நான் நின்றுருந்தேன். அப்போ நான் செல்லு எடுத்து எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நான் சைலண்டில் போட்டிருந்தேன். அப்போ ஐயா ப்ரேயர் பண்ணும்போது நான் செல்லு ஆன் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், வெஸ்லி நீ என்ன பண்ணுற, அங்கே போயிட்டு நான் ஃபோன் பண்ணுவேன், அப்போ நான் பேச மாட்டேன், நீ செல்லு எடுத்து காதில் வச்சிரு, அப்போ ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார் அப்படின்னு. சரின்ட்டு அந்த இடத்துல வந்து நானும் செல்லு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஐயா அப்போ தான் சொன்னார், எல்லா மாந்திரிக கட்டில் இருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன் அப்படின்னு இங்கே சொன்ன உடனே வந்திருக்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாவீர்களாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை ஆவீர்களாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாவீர்களாக. அத்தனை பேரும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்து சொன்னீரே, வந்திருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், மற்ற அத்தனை பேர் வீட்டில் தெளிக்கிறேன், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். வீட்டில் இருக்கிற அசுத்த ஆவிகள், வீட்டில் இருக்கிற இறுதி ஆவிகள், வீட்டில் இருக்கிற மாந்திரிக ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேறுவதாக, அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். கட்டளை கொடுத்து விட்டேன், கட்டளை கொடுத்து விட்டேன், கட்டளை கொடுத்து விட்டேன் அப்படி இங்கே சொன்ன உடனே சகோதரன் அன்னைக்கு தான் தூங்க ஆரம்பித்தான். அன்னைக்கு தான் தூங்க சாஞ்சிருக்கான். அப்புறம் நான் இங்கே எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் அங்கே போன உடனே அடுத்த நாள் காலையில் சொல்கிறேன், அப்படி எஸ்லி இந்த மாதிரி அவன் சாஞ்சு திரும்பியெல்லாம் படுத்தான். காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து டீயெல்லாம் குடிச்சிருக்கான், நல்லா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு இதாகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சொன்னவொடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. ப்ரேயர் ஆயில் இங்கேருந்து ப்ரேயர் ஆயில் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போது ப்ரேயர் ஆயில் நெத்தியில் வச்சுட்டு கொஞ்சம் வாயில் கொஞ்சம் போட்டுட்டு ஆண்டவர் உனக்கு அற்புதம் சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னேன். அப்போ ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசமாக ஆண்டவர் நம்பி எந்த ஒரு தீங்குள்ளாத நல்ல மாதிரி கொண்டு வந்து எங்களை சொன்ன சாட்சி கேட்டீங்களா? குன்னூர்ல இருக்கிறார் இவர், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறார். இவருக்கு மதுபானம் அருந்தி 2 லிவரும் கெட்டு போச்சுது. 2 லிவரும் கெட்டு போய் அது நிமித்தமாக ஜாண்டிஸ் வியாதியும் வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில அட்மிட் செய்திருக்கிறாங்க. மூளையை பாதிச்சு 8 பாயிண்ட் இருந்துச்சுங்க ஜாண்டிஸ். மூளையும் பாதிச்சு. ஜாண்டிஸ் வந்து மூளையையும் பாதித்து விட்டது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இயேசு செய்கிற அற்புதத்தை மாத்திரம் பாருங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி இவ பிழைக்க மாட்டான், கொண்டு போங்க. அந்த சூழ்நிலையில இவரை வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. கடைசி முடிஞ்சு போச்சு, வந்து பாருப்பா, லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டு போயிரு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் இந்த சுகமளிக்கிற ஜபம் நான் பண்ற நேரத்தில் மொபைலை ஆன் பண்ணி இங்க இருந்து இவருக்கு மொபைல்ல பேசி அவர் அந்த மொபைலை இவர் காதுல வச்சிருக்கிறார். அந்த மொபைலை காதுல வைக்கிறார். இவர் மொபைல் மூலமாக இந்த ஜபம் அவருக்குள்ள போய் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்து விட்டாரு. குன்னூர்ல இருக்கிறாரு, இவர் சென்னையில் இருக்கிறாரு. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா. எங்க இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும், எங்க இருக்கிறாங்க ஆண்டவருக்கு தான் தெரியும். இது ஜாஃப்ரியால ஒண்ணு நடக்கல. பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன் எந்த இடத்துல இருக்கிறாங்கிறதுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. A glorious testimony. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் பிரேமா, முத்தமிழ் நகர்ல இருந்து வரேன், கள்ளிக்குப்பம்.
இது என்னோட பையன். உனக்காக நான் ஒரு 2 வயசு இருக்கும்போதே இவன் கழுத்தில் கட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்லலாம் வலியே இல்லை, எந்த இதுவுமே பிரச்சனை பண்ணாமல் இருந்தான். இப்போ ஒரு 1.5 மாதமாக ரொம்பவே கழுத்தை ஒரு மாதிரி அந்த சைடு இந்த சைடு ஆட்டி எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாம் லூஸ் மாதிரி பண்ணுகான், மெண்டலாக போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அவங்க மிஸ்ஸு கூட சொன்னாங்க கழுத்தில் ஏதோ இந்த நரம்பு சுற்றி இருக்குது அப்படின்ட்டு. அது பக்கத்தில் இன்னொரு கட்டி கூட வந்துருச்சு. அதனால் ரொம்பவே பயம் கொடுத்துருச்சு. என்னுடைய கணவர் பிறவியிலே கண்ணு தெரியாதவர். அதனால் ரொம்பவே நான் எல்லா விதத்துலேயும் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தை இப்படி இருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பையனை கூட்டிகிட்டு இன்றைக்கி நான் ப்ரேயருக்கு வந்தேன். ஜெப விண்ணப்பத்திலையும் எழுதியிருந்தேன். நான் எனக்கு ப்ரேயர் பண்ணும்போதே அப்படியே தலைக்கு மேலே அப்படியே ஒரு அக்கினி அப்படியே இறங்கின மாதிரி இருந்துச்சு. கால் 4 மாதமாக பைக் ஏறி நடக்க ரொம்ப கஷ்டப்படுவேன். அது எனக்கு சுகம் ஆயிடுச்சு, கால் நல்ல சுகம் ஆயிடுச்சு. அப்போ நான் அசைச்சு பார்த்துட்டு என் பையனை என்ன பண்ணேன்னு அப்படி தொட்டு பார்த்தேன். அவன் சொன்னான், நான் கேட்டேன் ஆண்டவரே எனக்கு சுகம் தந்தீங்கல்ல, என் பையனை இப்படியே விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கே அப்படின்ட்டு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன் பையனை நீ தொட்டுப்பாரு அப்படின்னாரு. அதே நேரத்தில் அவனும் என்ன பண்ணான்னா என் கையை பிடிச்சி அவன் கழுத்தில் வச்சான். அந்த கட்டி முற்றிலுமா மறைஞ்சு போயிடுச்சு. ரெண்டு கட்டியுமே கரைஞ்சு போயிடுச்சு. இப்போ எந்த வலியுமே இல்லைன்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் வலிக்குதுன்னா இப்போ எந்த வலியுமே இல்லைன்னு சொன்னான். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்போ உங்க பையனுக்கு எங்க கட்டி இருந்தது? இந்த இடத்துல இருந்துச்சுங்க ஐயா. இந்த இடத்துலயா? இந்த இடத்துல இருந்துச்சு. எவ்வளவு பெருசு இருந்திருக்கும்? 2 இவ்வளோ பெருசா இருக்கும். அவ்வளவு பெருசா? உப்பிட்டு இருந்துச்சுதுங்க ஐயா. அந்த இடத்துல 2 கட்டியுமே உப்பிட்டு இருந்துச்சுதுங்க. அந்த கட்டியையே காணும் பாருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இந்த கட்டி எவ்வளவு நாளா இருந்தது? 2 வயசுல இருந்தே இருந்துச்சு. இப்ப எத்தனை வயசு? 1.5 மாசமா 2 கட்டியா மாறிடுச்சு. அது இப்போ அவனுக்கு 8 வயசு நடந்துட்டு இருக்குதுங்க. 2 வயசுல இந்த கட்டி வந்தது. ஆனா வலி இல்லாம இருந்துச்சு, இப்போ வலி வந்துருச்சு. 2 வயசுல வந்த கட்டி 1.5 மாசத்துல 2 கட்டியா மாறி 6 வருஷம் அவனுக்குள்ள இருந்திருக்கு. இப்ப 8 வயசு. இன்னைக்கு இந்த இடத்துல ஷன பொழுதுல கர்த்தர் அதை மறைய வைத்து விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் ஐயா. அல்லேலூயா. சகோதரி சூனியத்துல பாதிக்கப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாம இங்க வந்தாங்க. அந்த சகோதரிக்கு சூனியன்னே தெரியாது. ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, காலு உடைஞ்சு போச்சு, அப்படிதான் அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கமாண்ட் கொடுத்த பொழுது, இயேசுவின் நாமத்தில் கமாண்ட் கொடுத்த பொழுது, இவர்களுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி அலக்களிக்க ஆரம்பிச்சது. எழுந்து முன்னால ஸ்டேஜில் விழுந்தாங்க. எழுந்து அவள் காலை கட்டி இருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்த்து விடுகிற, அவிழ்த்து விடுகிற, அவிழ்த்து விடுகிற, இயேசுவின் நாமத்தில்